யூரோப் யூஎஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வார்னால இந்தியாவுக்கு மட்டும் தான் ஆபத்தான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எந்த கண்ட்ரி எல்லாம் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு மிடில் ஈஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ எல்லாத்துக்குமே இது ஆபத்து தான். எக்ஸாம்பிளுக்கு யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட நேச்சுரல் கேஸ்க்கு கம்ப்ளீட்டாக மிடில் ஈஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த வார் நடந்துட்டு இருந்தப்போ ஈரான் கத்தார் அட்டாக் பண்ணாங்க. அப்போது ராஸ்லஃபான் எனர்ஜி ஃபேக்ட்ரியில் ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. இந்த ஃபேக்ட்ரி தான் வேர்ல்டுலேயே ரொம்பவே பெரிய ஃபேக்ட்ரி நேச்சுரல் கேஸை உருவாக்குறதுக்கு. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கும்போது கத்தார் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸை கேட்டு யூரோப்பில் கேஸ் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. எவ்வளோ அதிகமாகிருக்குன்னு கேட்டால் 50% வரைக்கும் ப்ரைஸ் அதிகமாகிருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட் கிட்டேருந்து நமக்கு கேஸ் வராது அப்படிங்கும்போது ஏஷியன் கண்ட்ரீஸும் யூரோப்பும் சேர்ந்து யூஎஸ் கிட்ட தான் போய் நேச்சுரல் கேஸ் கேட்பாங்க. ஆனால் யூஎஸ்ஸால் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே சப்ளை பண்ண முடியாது. ஸோ இங்கே சப்ளை ரொம்பவே கம்மியாக இருக்கும், டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட் வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.